மிளகாய் பொடி தூவி பெண்ணிடம் 4 கிராம் தங்க சங்கிலியை பறித்த மற்றொரு பெண்ணை பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுவை நெல்லித்தோப்பு சவரிப்படையாச்சி வீதியைச் சேர்ந்தவர் தட்சிணாமூர்த்தி. இவரது மனைவி விஜயலட்சுமி. இவர் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண தகவல் நிலையத்தில் வேலை செய்து வருகிறார். இரவு பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்பொழுது எதிரே வந்த பெண் ஒருவர் திடீரென விஜயலட்சுமியின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் முகத்தை துடைப்பதற்குள் அந்த பெண் அவரது கழுத்தில் கிடந்த 4 கிராம் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு தப்பி ஓடிவிட்டார். உடனடியாக விஜயலட்சுமி கூச்சலிடவும் அவரது அலறல் சத்தம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் ஓடி வந்து அந்த பெண்ணை தேடினர். அப்பொழுது அந்த பகுதியில் ஒரு வீட்டின் உள்ளே புகுந்து அங்குள்ள படிக்கட்டின் அடியில் அந்த பெண் பதுங்கியிருந்தது தெரியவந்தது. அவரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். இதுகுறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் உருளையன்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த பெண்ணை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அவர் நெல்லித்தோப்பு TR நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவரது மனைவி ரேவதி என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து 4 கிராம் தங்கச் சங்கிலியை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரிய காலாப்பட்டு தொகுதியில் சுடுகாடு அமைப்பதற்கான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுடுகாடு அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 6 லட்சம் மதிப்பில் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் தோட்டக்கலை விவசாயிகளுக்கு 32 லட்சம் ரூபாய் மானியத்திற்கான ஆணையை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தோட்டக்கலை விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் உற்பத்திக்கு பிந்தைய மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. வெற்றிலை சாகுபடிக்கு பிந்தைய மானியமாக ஒரு சென்ட்டுக்கு 1500, ஹெக்டேருக்கு 50,000ற்கு மிகாமல் வழங்கும் திட்டம். புதிய தோட்டம் நிறுவுதல், மலர், காய்கறி, பழ, பயிர், வாசனை பயிர்களுக்கு மானியம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 154.87 ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்த 449 விவசாயிகளுக்கு 24,60,000 47,544.82 சென்டில் வெற்றிலை சாகுபடி செய்த 37 விவசாயிகளுக்கு 8,17,230 என மொத்தம் 32,77,277 ரூபாய் நிதி வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதற்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் வழங்கினார். உக்ரைன் போர் சூழலில் சிக்கியுள்ள புதுச்சேரி மாணவர் குடும்பத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆறுதல் கூறினார். உக்ரைனில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் அங்கு படிக்கும் புதுச்சேரி மாணவர்கள் பலர் வெளியேற முடியாமல் சிக்கியுள்ளனர். குருசுகுப்பம் அம்பேத்கர் வீதியை சேர்ந்தவர் லீலாதரன், அவரது மகன் சேஷாதரன் உக்ரைனில் இருந்து தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து வருகிறார். இதை அறிந்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் MP, காங்கிரஸ் மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் குருசுகுப்பம் சென்று மாணவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினர். பின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறும் பொழுது, புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த 23 மாணவர்கள் உக்ரைன் நாட்டில் சிக்கியுள்ளனர். தொடரும் ஏவுகணை வீச்சினால் அவர்கள் வெளியேற முடியாத சூழல் உள்ளது. தற்பொழுது சிலர் திரும்பி வருகின்றனர். போர் ஏற்படும் முன் பிரதமர் துரிதமாக செயல்பட்டிருந்தால் அங்குள்ள இந்திய மாணவர்கள் தொழில் செய்வோரை பத்திரமாக அழைத்து வந்திருக்கலாம். மாணவர்கள் உயிர் பிழைக்க பதுங்கு குழிகளில் பதுங்கியுள்ளனர். மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தாலும் கூட உக்ரைனிலிருந்து வெளியே செல்ல முடியவில்லை. உக்ரைனில் சிக்கியுள்ள புதுச்சேரி மாணவர்களை மீட்க தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு தானும் வைத்திலிங்கம் MPயும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் தெரிவித்துள்ளார். மேலும் 3ஆம் உலகப் போர் நடக்க வாய்ப்பு இருப்பதாக உக்ரைன் பார்லிமெண்ட் உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இதனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் எனவும் ரஷ்யாவுக்கு பல நாடுகள் தடை விதித்துள்ளது. ரஷ்யா, இந்தியா இடையே நல்ல உறவு உள்ளது. இந்தியாவிற்கு தற்பொழுது இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நமது மாணவர்களை மீட்க பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அழுத்தம் கொடுப்போம். பேச்சுவார்த்தை மூலம்தான் உக்ரைன் பிரச்சனையை தீர்க்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுவை குட்வில் நிறுவனத்தில் பயின்ற பாகூரை சேர்ந்த ஹரிபிரகாஷ் மலேசியா நாட்டில் பணிபுரிவதற்கான அழைப்பு கடிதம் கிடைக்கப் பெற்றார். அவருக்கு குட்வில் நிர்வாக இயக்குநர் விஸ்வகார்த்திகேயன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
புதுவை வெங்கடா நகரில் உள்ள குட்வில் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த குட்வில் நிர்வாகி இயக்குநர் விஸ்வகார்த்திகேயன் புதுவை பாகூரை சேர்ந்த ஹரிபிரகாஷ் மலேசியா நாட்டில் பிராண்ட் பிளஸ் எஸ்டிஎன் பிஹெச்டி என்ற நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான அழைப்பிதழை கிடைக்கப்பெற்றார். அவருக்கு குட்வில் நிர்வாக இயக்குநர் கார்த்திகேயன் பொன்னாடை போர்த்தி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் கனடா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா செல்ல வழிகாட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் ஹேமமாலினி மற்றும் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் சிகப்பு அட்டைதாரர்கள் வரும் 20ஆம் தேதிக்குள் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதத்திற்கான இலவச அரிசியை பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை எச்சரித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சக்திவேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய 2 மாதத்திற்கான அரிசி புதுவையில் உள்ள அனைத்து சிகப்பு அட்டைதாரர்களுக்கும் நபர் ஒருவருக்கு தலா 5 கிலோ விகிதம் அனைத்து பகுதிகளிலும் இலவச அரிசி விநியோகம் நடைபெற உள்ளது. எனவே சிகப்பு அட்டை பயனாளிகள் அனைவரும் வழக்கம் போல் தங்கள் பகுதியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மற்றும் சமுதாய நலக்கூடங்களில் இலவச அரிசியை வரும் 20ஆம் தேதிக்குள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவிக்கப்படுகின்றது. மேலும் மேற்படி இலவச அரிசி பெறாதவர்களின் குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த ஜெயமூர்த்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி மன்ற தலைவருக்கான தேர்தல் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுகவை சேர்ந்த ஜெயமூர்த்தியை எதிர்த்து யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அவர் 23 உறுப்பினர்களின் ஆதரவுடன் கோட்டக்குப்பம் நகராட்சி தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் மற்றும் கோட்டக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமானோர் ஜெயமூர்த்திக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். கோட்டக்குப்பம் நகராட்சியின் முதல் தலைவர் ஜெயமூர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவருக்கு அமைச்சர் பொன்முடி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் ஐயா பாலு, தெற்கு ரயில்வே கான்ட்ராக்டர் லாரி சர்வீஸ் சக்தி முருகன் உள்ளிட்டோர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். பிளாஸ்டிக் பயன்பாட்டினை ஒழிப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கோடு ஆர்கேஎன் பீச் ரெசார்ட் சார்பில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. புதுவை புதுக்குப்பத்தில் உள்ள ஆர்கேஎன் பீச் ரெசார்ட் மூலம் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. புதுவை கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து துவங்கிய இந்த பேரணியை ஆர்கேஎன் பீச் ரெசார்ட் பொது மேலாளர் தேவநாதன் முன்னிலை வகித்து துவக்கி வைத்தார். பிளாஸ்டிக் பயன்பாட்டினை ஒழிப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. கடற்கரை சாலையில் துவங்கிய இந்த பேரணி முதலியார்பேட்டை, மரப்பாலம், முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பம், நோனாங்குப்பம் வழியாக ஆர்கேஎன் பீச் ரெசார்ட் வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆர்கேஎன் பீச் ரெசார்ட் மனிதவளத்துறை மேலாளர் செய்திருந்தார். உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட சிவகாமி நகரில் அமைந்துள்ள பிரதான சாலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சி ஊழியர்களின் தொகுதிக்குட்பட்ட சிவகாமி நகரில் அமைந்துள்ள பிரதான சாலையை மேம்படுத்தும் பணி ரூபாய் 9.58 லட்சம் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு மாதந்தோறும் அரசே ஊதியம் வழங்க கோரி நடைபெற்ற ஊழியர்களின் தர்ணா போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். பிற மாநிலங்களில் நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு வரிகள் அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொண்டு சம்பளம், பென்ஷன் வழங்குவது போல் புதுச்சேரி மாநில அரசும் ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூன் ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று மீண்டும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து வடுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் இந்த போராட்டத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, செந்தில் குமார், சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை திமுக அவர்களுடன் துணை நிற்கும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உறுதியளித்துள்ளார். மரக்கணம் அருகே சொகுசு விடுதியில் தங்கியிருந்த ஒரு தரப்பினர் திமுக கவுன்சிலர்களை கடலூர் போலீசார் வெளியே விட மறுத்ததால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவியது.
மேயர் நகரமன்ற தலைவர் பேரூராட்சி தலைவர்களின் மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கடலூர் மாநகராட்சி ஒரு தரப்பு திமுக கவுன்சிலர்கள் 15க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த மஞ்சக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்கியுள்ளனர். இதையறிந்த கடலூர் போலீசார் அங்கு விரைந்து சென்று அந்த கவுன்சிலர்களை வெளியில் விடாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதாக திமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் கவுன்சிலர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் இளைஞர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் ரூபாயை ஏமாற்றிய தனியார் நிறுவனம் மீது பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சின்னகொசப்பாளையத்தில் மெமுத் அசோசியேட்ஸ் என்ற பெயரில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரும் தனியார் நிறுவனம் உள்ளது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்டாலின் என்பவர் சுமார் 25க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பிரான்சுக்கு அனுப்புவதாக கூறி பல லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு வெளிநாட்டிற்கும் அனுப்பாமல் கொடுத்த பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். கடந்த 1/3/2022 அன்று பணம் கொடுத்து ஏமாந்த இளைஞர்கள் அவரது அலுவலகம் சென்று கேட்டபொழுது அவர்களை தகாத வார்த்தையால் திட்டி மிரட்டல் விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் வழக்கறிஞரும் இந்திய புரட்சியாளர்கள் இயக்கத்தின் நிறுவனர் டேவிட்டை சந்தித்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞர்களை அவர் அழைத்துக் கொண்டு சுமார் 26 பேர் ராஜேஷ் என்பவர் தலைமையில் காவல் தலைமையகத்திலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளரிடமும் புகார் தெரிவித்தனர். விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக ஆய்வாளர் உறுதியளித்துள்ளார். புதுவையில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க கோரி மின்துறை அலுவலகம் முன்பு வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நகர கமிட்டி தலைவர் ரஞ்சித், உழவர்கரை கமிட்டி நிலை வழக்கன் தலைமை தாங்கினார். நகர செயலாளர் பிரதாப், உழவர்கரை செயலாளர் சஞ்சய் முன்னிலை வகித்தனர். பிரதேச தலைவர் பாஸ்கர், செயலாளர் ஆனந்த் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் நவீன், சத்யா, மாணவர் சங்க செயலாளர் பிரவீன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுவை மின்துறையில் ஓய்வு பெற்ற இளநிலை உதவி பணியாளரை பணி அமர்த்துவதை கண்டித்தும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுவை துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகையிலிருந்து தென்கிழக்கில் சுமார் 390 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றுடன் தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் மோசமான வானிலை நிலவும் என குறிக்கும் வகையில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் ஆழ்கடலுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுவையில் பாழடைந்த வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 13 மூட்டை ரேஷன் அரிசியை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுவை உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் கென்னடி, உதவி சப் இன்ஸ்பெக்டர் அங்காளன், ஏட்டு ஆறுமுகம் ஆகியோர் நேற்று மாலை 4:30 மணியளவில் குமரகுருப்பள்ளம் பகுதியில் உள்ள கடைகளில் சோதனை செய்தனர். அப்பொழுது மீரா சாஹிப் தெருவில் ஒரு பாழடைந்த வீட்டில் தலா 50 கிலோ எடை கொண்ட 13 ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட ரேஷன் அரிசி வண்டுகள் மொய்த்து துர்நாற்றம் வீசியது. இந்த ரேஷன் அரிசி கொரோனா ஊரடங்கின் பொழுது பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்திற்காக வழங்கப்பட்டதாக இருக்கலாம். அதனை பன்றிகளுக்கு உணவாக வழங்க கடத்தி வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அரிசியை பதுக்கியவர்கள் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை எல்லைக்கிளை சாவடி நூறடி சாலையில் இருந்த பழமையான மரம் திடீரென அடியோடு பெயர்ந்து விழுந்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி நூறடி சாலையில் இந்திரா சிலை சதுக்கத்தில் ராஜீவ்காந்தி சதுக்கம் செல்லும் சாலையில் மகளிர் மருத்துவமனை வரை வடிகால் வாய்க்கால் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. வாய்க்கால் பணிக்கு இடையூறாக இருந்த மரங்கள் இரவில் வெட்டி அகற்றப்பட்டது. மற்ற மரங்கள் அப்படியே விடப்பட்டுள்ளது. வடிகால் வாய்க்கால் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வாய்க்காலுக்காக தோண்டிய பள்ளத்தையொட்டி பெரிய அளவிலான வாகை மரம் ஒன்று இருந்தது. பள்ளம் தோண்டிய இடத்தில் நீண்ட நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. ஆனால் மண்ணில் வேர் பிடிப்பை இழந்த மரம் திடீரென அடியோடு பெயர்ந்து நூறடி சாலையின் குறுக்கே விழுந்தது.
எப்பொழுதும் போக்குவரத்து மிகுந்து காணப்படும் இச்சாலையில் மரம் விழுந்த நேரத்தில் அந்த வழியாக யாரும் செல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்த கோரிமேடு தீயணைப்பு நிலைய அதிகாரி சுரேஷ் தலைமையிலான வீரர்கள் வந்து இயந்திர வாள் மற்றும் ஜேசிபி உதவியுடன் மரத்தை வெட்டி அகற்றினர். இதனால் அச்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வாகனங்கள் மாற்று வழியாக திருப்பி விடப்பட்டது. 3 மணி நேரத்திற்கு பின் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. கல்மேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் வெள்ளியனூர் கொம்மியின் கோபாலன்கடை வீதி கல்மேட்டுப்பேட் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 9ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து காப்பு கட்டுதல், கொடியேற்றுதல் மற்றும் எல்லை மிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நேற்று முன்தினம் இரவு மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 6 மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளும், நண்பகல் வேளையில் பொதுமக்களுக்கு அன்னதானமும், அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான மயான கொள்ளை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து அம்மன் வீதி விழா நடைபெற்றது. புதுவைக்கு வருகை புரிந்த மத்திய இணையமைச்சர் நாராயணசுவாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுவையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வருகை புரிந்த மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணையமைச்சர் நாராயணசுவாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், அரசு செயலர் உதயகுமார் ஆகியோர் உடனிருந்தனர்.